ஸோ நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ்ல பார்த்தீங்கன்னா கோர்சஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபார் ஜாவா பைத்தன் ஆல்சோ டாக்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி பிஇ ஆர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் டிப்ளமா கேண்டிடேட்ஸ். ஸோ அதில் பிளேஸ் ஆன ஒரு கேண்டிடேட் தான் இவர். சொல்லுங்க உங்களை பற்றி. என் பேர் தேவா. நான் 2021 வந்து டிப்ளமோ பாஸ் அவுட் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து 1 இயர் வந்து ஜாப் தேடிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா வந்து எனக்கு கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ வந்து எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. ஸோ யூனிக்ல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். கோர்சஸ்லாம் எப்படி போச்சு? நான் ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து 10 டேஸ் வந்து ஃப்ரெஷர் டேஸ்ன்னு போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பைத்தான் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நம்ம எத்தனை வாட்டி டவுட்டுன்னு கேட்டாலும் அவங்க வந்து சலிக்காமல் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ யூனிக்யூ எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னோட ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து ஆல்ரெடி இங்கே படித்து ப்ளேஸ் ஆகிட்டாங்க. அவங்க என்னை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இங்கே வந்து ரியல் டைமில் வந்து ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ நீ ஜாயின் பண்ணனா உனக்கு கம்யூனிகேஷனும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னாங்க. ஸோ உங்களை மாதிரி மற்ற டிப்ளமா கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ வந்து இன்ஜினியரிங் படித்தா தான் வேலை, இல்லை எதனா டிகிரி வச்சுருந்தா தான் வேலை கிடைக்குன்றதுலாம் இல்லை. டிப்ளமோ படித்தாலும் வேலை கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற எஃபோர்ட்டும் அதுக்கேற்ற டெடிகேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியில் வேலை கிடைக்கும். இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரையும் ஜெயிக்கலாம். இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம். ஒவ்வொரு மனுஷனோட திறமையும் ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் வெளிவரும்.